வணக்கம். இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை மிகவும் விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் நமது தேசிய தலைவர்கள் சிலர் கூறிய பொன்மொழிகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்களின் ஒரு கவிதை. கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பாரடா, கோணலற்ற கோலில் எங்கள் கொடி பறக்குது பாரடா. வீடிழந்து நாடலைந்து வினை இழந்த நாளிலும் விட்டிடாத தேச பக்தர் கட்டி நின்று காத்தது. உடல் உழைத்தும் பொருள் கொடுத்தும் உயிரும் தந்த உத்தமர் உண்மையான தேசபக்தர் ஊன்றி வைத்த கொடி இது. மாடிழந்து கன்றிழந்து மனைவி இழக்க நேரினும் மானமாக நாமும் இந்த கொடியை காக்க வேண்டுமே என்று அழகாக கூறுகிறார். அடுத்ததாக நேதாஜி இந்திய தேசிய இராணுவத்தின் தலைமை பதவியை ஏற்கும்போது இராணுவ வீரர்கள் முன் உரைத்தவை. 38 கோடி இந்திய மக்களின் தொண்டன் என்றே நான் என்னை கருதுகிறேன். 38 கோடி மக்கள் சுகமாக இருக்கவும் ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியனும் என்னை நம்பும்படியும் நான் சேவை செய்வேன் என்பதை உறுதி கூறுகிறேன். இந்தியாவின் தேசிய கௌரவமே இன்று உங்கள் கையில் இருக்கிறது. இந்தியாவின் ஆசைகளுக்கும் அபிலாஷைகளுக்கும் இன்று அவதார வீர புருஷர்களாக நீங்கள் விளங்குகிறீர்கள். ஆகவே உங்கள் தேசத்தார் உங்களை வாழ்த்தும்படியும் எதிர்கால சந்ததியார்கள் உங்களை நினைத்து பெருமை கொள்ளும்படியும் நடக்க வேண்டும். அடுத்ததாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிதறிக் கிடக்கும் ஆன்மீக சக்திகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மட்டும் இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும் என்கிறார் மகரிஷி அரவிந்தர் அவர்கள். என்னுடைய நாட்டின் நலன் என்னுடைய நலன், என்னுடைய நாட்டின் புகழ் என்னுடைய புகழ், என் நாட்டு மக்களின் செழிப்பு என்னுடைய செழிப்பு. என்னுடைய சொந்த நலனுக்காக மட்டும் பாடுபடாமல் என்னுடைய நாட்டின் நலனையும் முன்னேற்ற பாடுபடுவேன். என் நாட்டின் மானத்தையும் புகழையும் செழிப்பையும் காப்பதற்காக போராடுவேன். அது எங்கள் கடமை. Happy Independence Day to one and all. Thank you.